அருமையான தேவ ஜனங்களை உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் ஒரு வேத பாடத்தை முடித்து திரும்பமாக இன்னொரு புதிய வேத பாடத்துக்கு கடந்து போகிறோம். ஆண்டவர் தாமே அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவரின் உதவியுடன் வெளிப்படுத்துவார். கற்று எங்களை நாங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எங்களை அவருடைய வருகைக்கு எப்படி தயார்படுத்திக் கொள்வது என்பதை காண்பிப்பதற்காக தான் நான் இந்த வேத பாடங்களை நடத்துகிறேன். ஏனென்றால் உலகத்தில் நடக்கும் எல்லா காரியங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பது தேவனுடைய வார்த்தையை ஆழமாய் கற்றுக்கொள்கிறவன் ஒரு கிறிஸ்தவனுக்கு நன்றாக விளங்கும். உணராமல் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இயேசு சொன்னார் மத்தேயு 24, கடைசி இந்த நாட்கள் நோவாவின் நாட்களில் எப்படி இருந்ததோ அதே போல இருக்கும். வெள்ளம் அவர்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதவர்களாய் இருந்தார்கள் என்று இயேசு சொன்னார். அதே மாதிரிதான் வருகையின் நாட்கள் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை குறித்து பிரசங்கிக்கின்றோம், அதை கொடுத்து கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் உணராத கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். உணர்ந்த கிறிஸ்தவன், வேதத்தை படித்து ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கின்ற கிறிஸ்தவன் தன்னை அவருடைய எடுத்துக்கொள்ளுதலின் ரகசிய வருகைக்கு தயார்படுத்திக் கொள்வான். இப்ப இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய தலைப்பின் கீழே ஒரு புதிய வேத பாடத்தை ஆரம்பிக்க போகிறோம். தலைப்பு என்னவென்றால் அந்தி கிறிஸ்துவும் அவனது அடையாளமும் தான் தலைப்பு. அப்ப நீங்க உங்களுடைய வேத புத்தகத்தோடும் நோட் புக்கோடும் பேனாவோடும் ரெடியா இருக்கிறீங்க என்று விசுவாசிக்கிறேன். நாங்கள் ஜெபித்து இந்த வேத பாடத்துக்குள்ளே கடந்து போவோம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய உதவி எங்களுக்கு அவசியம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கிறது. நீரே எங்களுக்கு கற்றுத்தருகிறது. உண்மை அல்லாமல் இந்த வேதத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. இதில் மறைந்திருக்கும் மறை பொருள்களை எங்களால் கண்டுபிடிக்க முடியும். உம்முடைய வெளிப்பாடு கூடாக தான் இந்த வேதத்தை எங்களால் கற்றுக்கொள்ள முடியும். அதனால் உதவி செய்யும். இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளும் காரியங்களை புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உண்மையிலே தஞ்சமாயிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே, ஆமென். சரி, அந்தி கிறிஸ்துவும் அவனது அடையாளமும் பாகம் 1, புதிய ஒரு வேத பாடம், புதிய தலைப்பின் கீழ். இப்ப நாங்க ஒரு கிழமையோ 2 கிழமைக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி கற்று முடித்து விட்டோம். அப்ப இன்றைக்கு நீங்கள் அந்த வேத பாடத்திலே கலந்து கொண்டிருப்பீர்களானால் எடுத்துக்கொள்ளுதல் என்றால் என்பதை குறித்து மிகவும் தெளிவான அறிவு ஒன்று உங்களுக்கு இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அந்த வேத பாடத்திலே நீங்கள் கலந்து கொண்டிருக்காமல் இன்றைய தினத்திலே புதிதாக த ஃபாதர்ஸ் ஹவுஸ் மினிஸ்டருடைய வேத பாடத்திலே கலந்து கொள்கிறீர்கள் என்றால் தயவு செய்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு போய் எங்களுடைய பழைய எல்லா தமிழ் வேத பாடங்களும் யூடியூப் சேனலிலே நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு இலகுவான நேரத்திலே உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அதன் அடிப்படையிலே அமர்ந்து நீங்கள் வேத அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். சரியா? அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன? சபை இந்த பூமியிலிருந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுது. சரியா? அதை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இனி நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பின்பதாக இந்த பூமியிலே என்ன நடக்க போகிறது. சரி, ஏனென்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படாமல், சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பின்பதாக தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் வெளிப்படாமல் இருப்பதற்கு காரணம் சபைதான். சபை என்றைக்கு இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறதோ அன்றைக்கு தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அதை பவுலடியார் மிகவும் தெளிவாக தெசலோனிக்கேயர் சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரியா? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 8ஆம் வசனம் வரை வாசிப்போம். அங்கு நாங்கள் ஆரம்பிப்போம் இந்த வேத பாடத்தை. ஏனென்றால் இந்த வேத பாடம் அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய அடையாளத்தையும் குறித்தது. அருமையான தேவ ஜனங்களே, அந்தி கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது
உண்மையான கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றி அவருடைய வசனத்தின் அடிப்படையில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள் பூமியில் இருக்க மாட்டார்கள். அப்ப ஏன் இதை கற்றுக் கொடுக்குறீங்க? ஏனென்றால் எல்லாவற்றையும் குறித்ததான அறிவு எங்களுக்கு அவசியம். யாராவது உங்களிடத்துல கேள்வி கேட்டால் அதற்கு உத்தரவு கொடுக்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஐயோ எனக்கு தெரியாது, பாஸ்டர்கிட்ட நீங்க கேட்டுக்கங்க, இல்லாட்டி பாஸ்டர்கிட்ட நான் உங்களுக்கு கேட்டு சொல்றேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற யாராவது ஒருவர் உங்களிடத்துல கேள்வி கேட்டால் கடைசி காலத்தை குறித்து, இல்லாவிட்டால் சபையிலே இருக்கிறவர்கள் கூட உங்களிடத்துல கேள்வி கேட்டால் நீங்கள் அதற்கு பதில் கொடுக்க எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் தயாராக இருக்கின்ற கிறிஸ்தவம். சரியா? அதற்காக தான் கற்றுக் கொடுக்கிறேன். மற்றபடி அந்தி கிறிஸ்து வரும்போது சபை இருக்க மாட்டாது. அதை பவுல் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். நாங்க வாசிப்போம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 8ஆம் வசனம் வரை. உங்களுடைய வேத புத்தகத்தை வைத்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். அதுல வாசிங்க. வேத புத்தகத்துல ஸ்கிரீன்ல வர்றதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேத புத்தகத்துல அடையாளம் போடுங்க, நோட்ஸ் எழுதுங்க, நல்லா கவனமா கவனிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 8ஆம் வசனம் வரை. இதை பவுல் அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லுகின்றார். சரியா? அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து, அது என்ன? எடுத்துக்கொள்ளப்படுதல். நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதற்காக சொல்லப்படாமல் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்க. எவ்விதத்தினாலும் ஒருவன் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்க. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், யாரு? அந்தி கிறிஸ்து, தேவன் எனப்படுவதற்கு எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். அங்கே கொஞ்சம் இங்கனைக்கு என்ன பவுல் சொல்லுகிறார்? அந்தி கிறிஸ்து வந்த உடனே அவன் என்ன செய்வான் என்றால், யூதர்களுக்கு அவன் சமாதானத்தை பிரகடனப்படுத்துகிறவனாக தான் வருவான். சரி, அந்தி கிறிஸ்து யுத்தத்தை பிரகடனப்படுத்துகிறவனாக முதலாவது வரமாட்டான். பூமிக்கே சமாதானத்தை பொருந்தனை பண்ணுகிறவனாக தான் வருவான். அதனால்தான் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை வாசிக்கும் போது முதல் 7 குதிரைகளை குறித்து வாசிக்கிறீர்கள். அதில் முதல் வரும் குதிரை எது? வெள்ளை. அதிலே உட்கார்ந்து இருக்கிறவன் ஒரு அம்போடு கூட வருகிறான் என்பதை நீங்கள் வாசிக்கலாம். அதை குறித்தெல்லாம் நான் பின்பு கற்றுக் கொடுக்கிறேன். அப்ப அந்த வெள்ளை குதிரை சமாதானத்துக்கு அர்த்தம், பொய்யான சமாதானத்துக்கு அர்த்தம். சரியா? மெய்யான சமாதானம் இது இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையிலே தான் வருகிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனா அதற்கு முன்பதாக அந்தி கிறிஸ்து வெள்ளை குதிரையில வருவான். எப்படி? வெள்ளை குதிரைக்கு அர்த்தம் சமாதானத்தை பிரகடனப்படுத்துகிறவனா வருவான். அப்ப வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறது என்னவென்றால், எசேக்கியேல் 38-39 அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் அது இனி நடக்க போக இருக்கும் யுத்தம். சரியா? எசேக்கியேல் 38, 36, 37 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் 36, 37 எசேக்கியேல் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் எல்லோரும் திரும்பவுமாக தங்களுக்கு பொருந்தனை பண்ணின இஸ்ரேல் தேசத்துக்கு வருவார்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக உரைக்கின்றார். அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசி யூதர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு தங்களுடைய சொந்த நிலத்தை இழந்து போயிருந்த சூழ்நிலையிலே அதை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கின்றார். அது நிறைவேறினதா? கட்டாயமா இப்பொழுது அது நிறைவேறி இருக்கிறது. எங்கள் கண்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் தேசம்
இருக்கின்றது. ஒரு காலகட்டத்திலே 1948 முன்பதாக இஸ்ரவேல் தேசம் என்பதே இருக்கவில்லை. அப்ப இப்பொழுது எசேக்கியேல் 36, 35, 36 அவர் கொடுத்த தீர்க்க தரிசனம், ஆண்டவர் கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொடுத்த தீர்க்க தரிசனம் எங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறைவேறி விட்டது. இனி 38, 39 நிறைவேற வேண்டி இருக்கிறது. எது என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக ரஷ்யாவும் ஈரானும் துருக்கியும் சூடான் இப்படிப்பட்ட நாடுகள், ஜெர்மனி எல்லாம் ஒரு திரண்டு, ரஷ்யா தான் அந்த யுத்தத்துக்கு முன்னுரிமை கொடுத்து முன்னின்று வரும் என்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி தெளிவாக தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றார். அது இனி நிறைவேற போக இருக்கும் தீர்க்க தரிசனம், அந்த யுத்தம். அதற்கான அடையாளங்களை நாங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் செய்திகளை பார்க்கும்போது ஈரான் தேசம் எப்படியாவது இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க கண்ணங்கட்டி கொண்டு இருக்கின்றது. ரஷ்யாவும் ஈரானும் துருக்கியும் மிகவும் நெருங்கிய நண்பர்களான தேசங்கள். அப்ப இந்த கூட்டணி இணைந்து விட்டது, அதற்கான சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது. எப்பொழுதாகிலும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கலாம். இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் ஆரம்பத்திலாவது இல்லாவது முடிவிலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும் என்று அநேக வேத சாஸ்திரியர்கள் சொல்லுகிறார்கள். சரியா? அப்ப அந்த யுத்தத்துக்கான அறிகுறிகளை நாங்கள் காணுகின்றோம். அருமையான தெய்வ ஜனங்களே, அப்ப பவுல் சொல்லுகிறார் இங்கு என்ன, அந்த யுத்தம் நடைபெற்றதன் பின்பதாக அந்த யுத்தத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38, 39 வாசிங்க. சரியா? வீட்டில் நீங்க வாசிங்க, உங்களுக்கு அது வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். அந்த யுத்தத்திலே ஆண்டவர் இந்த தேசங்களுக்கு எதிராக இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்வார் என்று எசேக்கியேல் எழுதியிருக்கிறார். அந்த யுத்தத்திலே ரஷ்யா, ஈரான், துருக்கி, இந்த வருகின்ற எல்லா நாடுகளும் நிர்மூலமாகி போகும் என்று, ஒன்றுமில்லாமல் போகும் என்று வசனத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது எசேக்கியேல் தீர்க்கதரிசி கூட. அதன் பின்பதாக இந்த நாடுகள் ஒன்றுமில்லாமல் போன பின்பதாக அமெரிக்காவும் தன்னுடைய ஆதிக்கத்தை இழந்து கொண்டு வருகின்றது. சரியா? ட்ரம்ப் வந்ததன் பின்பதாக அமெரிக்கா தேசத்திலே அநேக விதமான பிளவுகள் ஏற்படும், அநேக விதமான சர்ச்சைகள் ஏற்படும். அவர்களுக்குள்ளாகவே இல்லை, அமெரிக்கா தேசத்துக்குள்ளாகவே அநேக விதமான பிளவுகளும் சர்ச்சைகளும் எதிர்ப்புகளும் ஏற்படும். சரி, இப்ப அமெரிக்கா தேசம் ஒரு ஆதிக்கத்தை இழந்து போன தேசமாக மாறும். அதே சூழ்நிலையில் இந்த யுத்தம் முடிவடையும் போது ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு பலத்த ஒன்றியமாக எழும்பும். அதிலிருந்துதான் அந்தி கிறிஸ்து வரும். சரி, அப்ப அந்தி கிறிஸ்து வரும்போது சபை எடுத்துக் கொள்ளப்படும். சரி, அப்ப அந்தி கிறிஸ்து வரும்போது அந்த வசனத்தை வாசிப்போம். வந்தவன் அவன் என்ன செய்வானா, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுக்கு மேலாகவும் ஆராதனைகளுக்கு மேலாகவும் தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இதை வழங்கப்படுத்துறேன் நான் உங்களுக்கு. அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பின்பதாக அந்தி கிறிஸ்து எழும்பும் போது அவன் சமாதானத்தை பிரகடனப்படுத்துவான். உலகம் எங்கும் கலங்கி போயிருக்கும் இந்த யுத்தம். எசேக்கியேல் 38, 39 யுத்தம் நடந்து முடிந்ததன் பின் உலகமே ஒரு கலக்கத்துல இருக்கும். அப்பொழுது இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து, எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து தான் அந்தி கிறிஸ்து வருவான்? அடுத்து இதற்கு பின்பதாக நான் கற்றுக் கொடுக்க போகின்ற வேத பாடத்திலே நான் உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கிறேன். வேதத்தில் அதுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. சரியா? அப்ப அவன் எழும்பி உலகத்துக்கே சமாதானத்தை தரப்போகிறேன் என்று காண்பிப்பான். சரி, அப்ப ஜனங்கள் அவனை நம்புவார்கள். அப்ப அவன் என்ன செய்வான்? முதலாவது, யூதர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர்களுடைய தேவாலயம். அந்த சாலோமன் கட்டின தேவாலயம் தான் அவர்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த யுத்தம் நடைபெறும் போது இப்பொழுது சாலோமன் கட்டிய தேவாலயத்தின் இடத்துல என்ன இருக்கின்றது? ஒரு மசூதி, முஸ்லிம்களின் மசூதி. அதை முஸ்லிம்கள் ஒரு காலம் விட்டு கொடுக்க மாட்டார்.
யூதர்கள் எப்படியாவது அந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு வேண்டியான சகல ஆயத்தங்களும் நிறைவேறிவிட்டது. இப்ப கட்ட மாத்திரம்தான் மிஞ்சி இருக்கு. சரியா? அப்ப இந்த எசேக்கியேல் 38:30 யுத்தம் முடியும் போது அங்கு இஸ்ரவேல் தேசத்திலே எல்லாம் தரைமட்டமாகும். சரியா? அப்ப அங்கு இருந்த அந்த மசூதியும் இடிக்கப்படும் இந்த யுத்தத்திலே. அவ்வளவு பெரிய யுத்தமாக அது மாறும். அதன் பின்பதாக அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? யூதர்களுக்கு நீங்கள் இந்த இடத்துல தேவாலயத்தை கட்டுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று, நான் சமாதானத்தை கொண்டு வருகிறேன் என்று யூதர்கள் 3வது தேவாலயத்தை அங்கு கட்டுவார்கள். இதெல்லாம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பின்பது நடக்கப் போகின்றது. சரியா? அப்ப அவன் அந்த தேவாலயத்தை கட்டி முடித்ததன் பின்பதாக, அதுக்கு 3.5 வருடங்கள் ஆகும். சரியா? அதன் பின்பதாக அவன் என்ன செய்வானா? தான் தேவன் என்று, வசனம் என்ன சொல்றது? ஆலயத்திலே நான் தான் தேவன் என்று உட்கார்வான். நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்ப முதல் 3.5 வருஷத்துல யூதர்கள் இவன் தான் நம்மளுக்கு சமாதானத்தை கொண்டு வர போகிறான், இவன் தான் மேசியா அப்படி என்று நினைப்பார். ஆனால் 3.5 வருடம் முடிந்து அவன் அந்த தேவாலயத்திலே தேவனாக உட்காரும் போது யூதருடைய கண்கள் திறக்கப்படும், இவன் மேசியா அல்ல என்று. அப்பொழுது அவன் அவர்களுக்கு எதிராக எழுங்கும் போது அவன் இஸ்ரவேல் தேசத்தை மகா உபத்திரவத்தின் காலத்துக்குள் கொண்டு போவான். மிகுதி 3.5 வருடம் என்ற அந்தி கிறிஸ்து இந்த பூமியிலே அரசாலும் ஆண்டுகள் 7 வருடங்கள். 3.5 வருடம் அவன் சமாதானத்தை காண்பிக்கிறவனாயிருந்து கடைசி 3.5 வருடம் இஸ்ரவேல் தேசத்தை துன்புறுத்தப்படுத்துகிறவனாக காணப்படுவான். அப்பொழுது அந்த இறுதி 3.5 வருடம் 7 வருடம் முடியும் போது இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாய் அவன் அழிக்க உலகத்தின் சகல இராணுவங்களையும் கொண்டு வரும்போதுதான் இயேசு கிறிஸ்துவின் 2வது பகிரங்க வருகை. அப்ப இரகசிய வருகை சபை எடுத்துக் கொள்ளப்படுது. 2ஆம் பகிரங்க வருகை அவருடைய 1000 வருட பூமியின் அரசாட்சி நிறைவேற்றுவதற்காக வரும் வருகையாயிருக்கும். சரியா? அப்ப இப்ப பவுல் இங்கனைக்கு என்ன சொல்லுகிறாரு? அவன் இப்படிதான் இந்த கிறிஸ்து செய்வான் என்று. அடுத்த வசனத்தை வாசிப்போம். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அப்பா, இத்தனை வருடங்களுக்கு முன்பதாக பவுல் இந்த நிருபத்தை தெசலோனிக்கேயருக்கு எழுதினான். அந்த காலத்திலேயே பவுல் இந்த கடைசி நாட்களை குறித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம கடைசி வருகையை குறித்து, கடைசி நாட்களை குறித்து கற்றுக் கொடுக்கும் போது ஏன் இவர் இதை பற்றி பேசுறார், ஏன் ஜனங்களுக்கு பயமூட்டுறார் அப்படின்னு சொல்றாங்க. பவுல் அந்த காலத்திலேயே அதை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கு. என் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனங்கள், 6வது வசனம். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு, நல்லா கவனிங்க, அவன் தன் காலத்திலே, யார் அவன்? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது, சரியா, இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. இப்ப யாரு இப்பொழுது அவன் வெளிப்படாமல் இருப்பதற்கு யார் அவனை தடை செய்கிறார்? பவுல் சொல்றாரு, நீங்க அதை அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா பவுல் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, நீங்க தான் அவனை தடை செய்யுங்க. சபைதான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவரும் சபையும் தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு தடையா இருக்கிறார்கள். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது. அக்கிரமத்தின் ரகசியம் என்னவென்றால் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுது கிரியை செய்து கொண்டுதான் இருக்கு இந்த பூமியில. அவன் நபராய் அவன் வெளிப்படவில்லை, ஆனால் அவனுடைய ஆவி பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அவனுக்கு தடையாக இருக்கிறது சபை. அது நீக்கப்படுகிற வரைக்கும் அவன் வெளிப்பட மாட்டான். எப்பொழுது அது நீக்கப்படும்? சபை எடுத்துக் கொள்ளப்படும் போது. சரியா? நீக்கப்படும் போது
அந்த அக்கிரமக்காரன் யாரு? அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அது எப்பொழுது நடக்கும்? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு 7 வருட காலம் சபை பரலோகத்தில் இருக்கும். அங்குதான் அப்பொழுதுதான் ஆட்டுக்குட்டியானவரின் திருமணம் நடைபெறும். அப்பொழுதுதான் அங்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுக்கென்று ஊழியம் செய்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு வெகுமதிகள், கிரீடங்கள் அளிக்கப்படும், சிங்காசனங்கள் அளிக்கப்படும். அதன் பின்பதாக 7 வருடம் முடிந்ததன் பின்பதாக அந்தி கிறிஸ்து 7 வருடம் தான் பூமியிலே ஆட்சி செய்வான். அதன் முடிந்ததன் பின்பாக சபையும் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவுமாய் சபையாகிய நாங்கள் ராஜாக்களுமாய் திரும்ப பூமிக்கு வருவோம். அந்தி கிறிஸ்துவும் அவனது கள்ள தீர்க்கதரிசியும் கந்தக கடலிலே தள்ளப்படுவார்கள். சாத்தான் 1000 வருட காலம் சிறைப்பிடிக்கப்படும். அந்த 1000 வருடம் காலத்திலே இயேசு கிறிஸ்து எருசலேமில் இருந்து இந்த பூமியை அரசாட்சி செய்வார். அவரோடு கூட நாங்களும் அரசாட்சி செய்வோம். இதுதான் தேவனுடைய கால அட்டவணையிலே இருக்கும் நிகழ்வுகள். சரியா? அப்ப நாங்க இப்ப இருக்க காலகட்டம் எது? சபையின் காலகட்டம். ஆண்டவருடைய ராஜ்யத்திலே இப்ப இருக்கும் காலகட்டம் எது? சபையின் காலம், கிருபையின் காலம். சபை எடுத்துக் கொள்ளப்படும் காலம் வருகின்றது சீக்கிரம். சரியா? அப்ப சபை பூமியில் இருக்கும் மட்டும் அந்தி கிறிஸ்து வெளிப்பட மாட்டான். அவனுடைய ஆவிக்கிரியை செய்து கொண்டிருக்கும், ஆனால் அவன் வெளிப்பட மாட்டான். அதோடு அன்னைக்கு அநேகர் பேர் போதிக்கிறார்கள், சபை அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே இருக்கும், மகா உபத்திரவத்தின் காலத்துக்குள்ளே கடந்து போகும் என்று. சபை யார்? அருமையான தேவஜனங்களே, முதலாவது சபை யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சபை இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம். தலை அவர், சரீரம் யாரு? நாங்கள், சபை. அப்ப சபை அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே இருந்தால் இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவின் கீழாக இருப்பதற்கான ஒரு அடையாளம். ஏன் தலையும் சரீரத்தையும் வேறுபடுத்த முடியுமா? இல்லையே. எனக்கு தலை இருக்கிறது, எனக்கு உடம்பு இருக்கிறது. இந்த தலையும் உடம்பையும் வேறுபடுத்த முடியுமா? இயலா. அப்ப இன்றைக்கு நான் யாருக்கு கீழாகவும் இருக்கிறேன் என்றால் முழுவதுமாய் நான் அவர்களுக்கு கீழாக தான் வரேன். அதே போல சபை அந்தி கிறிஸ்துவின் கீழாக இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவும் அந்தி கிறிஸ்துவுக்கு கீழாக தான் இருக்க போகிறார். ஏன்? அவர் தான் சபையினுடைய தலை. நாங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20-23 20 தொடக்கம் 23 வரை வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடக்கம் 23ஆம் வசனம் வரை. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக யாரை குறித்து சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. சரி, அப்ப எல்லா துரைதனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் எல்லாவற்றையும் யாருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினா? இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்களுக்குள் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். சரியா? அப்ப சபையின் தலை யார்? இயேசு கிறிஸ்து. சரீரம் யார்? சபை. இயேசு கிறிஸ்து தலை, சரீரம் சபை. அப்ப பாதங்களின் கீழாக எல்லா அதிகாரங்களையும் வைத்திருக்கிறார் என்றால் யாருக்கு கீழாக வைத்திருக்கிறார்? யார் பாதங்கள்? சபை. இன்னைக்கு உடம்பு, ராஜாவுடைய உடம்புனா என் பாதங்கள், கால் என்னுடைய கால்கள். சபை இயேசு கிறிஸ்துடைய சரீரம், தலை இயேசு கிறிஸ்து. அப்ப பிதா எல்லா அதிகாரங்களையும் துணைத்தனங்களையும் வல்லமைகளையும் அவருடைய பாதத்தின் கீழ் வைத்திருக்கிறார் என்றால் சபையின் கீழ் தான் வைத்திருக்கிறார். அதுதான் சபைக்கு இருக்கும் அதிகாரம்.
அப்ப அந்தி கிறிஸ்து வரும்போது சபை பூமியிலிருந்து உபத்திரத்தின் காலத்துக்குள்ள கடந்து போகும் என்றால் சபை அந்தி கிறிஸ்துவ கீழாக தான் இருக்கும். இயேசு கிறிஸ்துவும் அந்தி கிறிஸ்துவ கீழாக தான் இருக்கு. ஆதலால் சபை இருக்காது. அந்தி கிறிஸ்து வரும்போது சபை இருக்காது. அதற்குரியதான இன்னும் அநேகமான ஆதாரங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும் வேதத்தின் அடிப்படையில். ஆனால் அவைகளை இப்பொழுது எனக்கு காண்பிக்க நேரமில்லை. அதெல்லாம் நாங்கள் படிக்கிற தலைப்பு வந்து அந்தி கிறிஸ்து அவனுடைய அடையாளம். சரியா? அப்ப அதனால் சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் அந்தி கிறிஸ்து வெளிப்பட முடியாது. அதை தெசலோனிக்கேயரிலே மிகவும் தெளிவாக பார்த்தோம். சரியா? அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து கற்றுக்கொண்டு விட்டோம். மிகவும் தெளிவாக கற்றுக்கொண்டு விட்டோம். சரி, நாங்க அந்தி கிறிஸ்துவை குறித்து பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்துக்கு போகிறோம். 1 தொடக்கம் 18 வரை வாசிக்க போகும். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். மிகவும் மெதுவாகத்தான் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏனென்றால் நீங்கள் இதை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 18ஆம் வசனம் வரை வாசிப்போம். மிகவும் மெதுவாக வாசிப்போம். பின்பு நான் கடற்கரை மண்ணின் மேல் நிற்கிறேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இப்ப இது அடையாளங்களுக்கூடாக யோவான் எழுதுகிறார். இப்ப சமுத்திரம் என்பதுக்கு அடையாளம் என்றால் ஜனங்கள். சரியா? அதன் வெளிப்பாடு. ஒரு மிருகம் என்றால் ஒரு ராஜ்யம். அப்ப யோவான் எழுதுகிறார், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. சரியா? அப்ப நாங்கள் நன்றாக கற்றுக்கொண்டோம். இனி வரப்போகின்ற, நான் அதை கற்றுக் கொடுத்து உங்களுக்கு நினைவிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இனி வரப்போகின்ற ராஜ்யம் என்று 10 ராஜாக்களை கொண்டதான. சரி, அதை கற்றுவந்தானே ஜக்கி, கற்றுக்கொண்டதானே? அதை நான் உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தேன். அப்ப இனி வரப்போகின்ற ராஜ்யம் இது 10 கொம்புகள். 10 கொம்புகள் என்றால் 10 ராஜாக்கள். சரியா? அதுதான் இனி வரப்போகின்ற ராஜ்யம். அப்ப சமுத்திரம் என்பது ஜனங்கள், அதிலிருந்து ஒரு மிருகம் என்பது ராஜ்யம். எப்படிப்பட்ட ராஜ்யம்? 7 தலைகளும். 7 தலைகள் என்றால் இதற்கு முன்பதாக இருந்த 7 ராஜ்யங்கள் இந்த பூமியை அரசாண்டன. அவை எல்லாவற்றையும் கலந்து வரப்போகின்றதுதான் இனி வரப்போகின்ற ஒரு ராஜ்யம். இனி வரப்போகின்ற அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? 10 கொம்புகள், 10 ராஜாக்கள். அப்ப அதிலே நான் கற்றுக் கொடுத்தேன் எப்படி அந்தி கிறிஸ்து அதிலிருந்து வருவான் என்று. 3 ராஜாக்களை அவன் நிர்மூலமாக்கி போடுவான். மற்ற 7 பேரும் அவனுக்கு தலை வணங்குவார்கள். அதற்குள்ளாக அவன் எழுப்புவான். சரியா? அதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதெல்லாம் கற்றுக்கொண்டோமா ஜாக்கி? சரி, எனக்கு நினைவில் இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடியும் கற்றுக் கொடுக்கிறேன், தமிழும் கற்றுக் கொடுக்கிறேன். எது கற்றுக் கொடுத்தோன்னு நினைவில். அப்ப அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும், அது கிரவுன்ஸ். சரியா? 10 முடிகள் என்றால் கிரவுன்ஸ். அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. சரி, இது சிறுத்தைக்கு இதுக்கு முன்பதாக அரசாண்ட ராஜ்யம் தான் கிரீஸ். அடையாளம் சிறுத்தை தான் கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து தான் அந்தி கிறிஸ்து வருவான். அதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். சிறுத்தை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாய்களைப் போலவும் இருந்தன. அப்ப இதெல்லாம் அந்த பழைய ஆண்ட பூமியை ஆண்ட ராஜ்யங்களுக்கு அடையாளங்கள். சரி, அவையெல்லாம் ஒன்று சேர்ந்துதான் கடைசி ராஜ்யம் இருக்கும். வலு சர்ப்பம் என்பது சாத்தான். சரியா? வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. எதற்கு? அந்தி கிறிஸ்து கடைசியாக வருகின்ற ராஜ்யத்துக்கு. சரியா? அதன் தலைகளில் என்றும் சாவுக்கு எதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு எதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது.
பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி. அந்த 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 அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு அவன் அநேக அற்புதங்களை செய்கின்றவனாயிருப்பான். சரியா? அவனுடைய அந்த காயம் என்பது ஒரு காயம், அது யுத்தத்துக்கூடாக ஏற்பட்ட காயமாய் இருக்கலாம். ஆனால் அது அதிசயமாக குணமாகி ஜனங்கள் பிரமிக்கத்தக்கதாக அது நடந்தது என்று யோவான் காணுகின்றார். அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார். அப்ப அந்தி கிறிஸ்து யாரு? சாத்தானுடைய மகன். சரியா? இன்றைக்கு பரிசுத்தமான திருத்துவம் இருக்கின்றது. சரியா? அதே போல பரிசுத்தம் இல்லாத ஒரு திருத்துவமும் இருக்கின்றது. பரிசுத்தமான திருத்துவம் எது? பிதா, குமாரன், பரிசுத்தாவியார். கடைசி காலத்திலே அசுத்தமான ஒரு திருத்துவம் வரும். அது யாரு? சாத்தான், அந்தி கிறிஸ்து, அவனுடைய கள்ளத்தீர்க்கதரிசி. அப்ப சாத்தான் எப்பொழுதும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை அப்படியே கொப்பி அடிச்சு செய்வான். அதுதான் அவனுடைய வேலை. ஆண்டவர் ஒண்ணு செஞ்சா அதை கொப்பி அடிச்சு டக்குன்னு செஞ்சு. அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், வலு சர்ப்பம் சாத்தான். அது அந்தி கிறிஸ்துவுக்கு அதிகாரத்தை கொடுத்தது, எல்லா அதிகாரத்தையும். ஏனென்றால் அந்தி கிறிஸ்து சாத்தானுடைய மகனாயிருப்பான். அவனுக்கூடாக அது தனக்கு எல்லா விதமான எல்லோரையும் வணங்குவதற்கு அந்தி கிறிஸ்துவுக்கூடாக சாத்தான் தனக்கு எல்லா மரியாதை பெற்றுக்கொள்ளும். அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார். மிருகம் என்பது அந்தி கிறிஸ்து. சரியா? அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார்? அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அப்ப அந்தி கிறிஸ்துவையும் வணங்குவார்கள். அதனால தான் அருமையான தெய்வ ஜனங்களை நான் சொல்லுகிறேன், ஒரு காலம் மனுஷனை வணங்காதீங்க. மனுஷன் காலில் விழுந்து வணங்காய. அது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் அடையாளங்கள். சரியா? இன்னைக்கு சபையிலே இது நடக்குது. மனுஷன் காலில் விழுந்து வணங்குறாங்க. மனுஷனை ஒரு நாளும் வணங்கக்கூடாது. ஆண்டவர் ஒருத்தரை தான் வணங்க வேண்டும். மனுஷரை வணங்குகிறோம் என்றால் அங்கு சாத்தான் இருக்கின்றார். அது அவனுடைய கிரியை முறை, அவனுடைய நடைமுறை. இன்னைக்கு சபையிலே மனுஷன் காலில் விழுந்து வணங்குறான். அது தேவன் நியமித்ததல்ல, பிசாசானவன் கொண்டு வந்தது. சரியா? அதனால் ஒரு காலமும் மனுஷனுடைய காலிலே விழாதீங்க. மனுஷனை வணங்காதீங்க. நான் அவருக்கு கௌரவம் கொடுக்கிறேன் அதனால விழுகிறேன். கௌரவம் வார்த்தையினால கொடுங்க. வணங்குகிறது சாஷ்டாங்கமாய் தரையில விழுந்து வணங்குகிற தேவன் ஒருவருக்கு மாத்திரம். மனுஷனுக்கு ஒரு நாளும் அதை கொடுக்க கூடாது. மனுஷனை கனம் பண்ணும்னா வார்த்தையினால கனம் பண்ணு. பேதுரு கொர்நேலியுடைய வீட்டுக்கு போன போது கொர்நேலியு பேதுருவின் காலில் விழுந்தான். பேதுரு சொன்னான், இதை நீ செய்யாது. எதற்காக விழுந்தான்? பேதுருவை வணங்குவதற்கு அல்ல, கௌரவம் செய்வதற்கு. ஆனாலும் பேதுரு சொல்லுகின்றான், இதை நீ செய்யவே கூடாது. லிஸ்த்ரா என்ற பட்டணத்திலே பவுலும் பவுலும் பர்னபாவும், எனக்கு சரியா நினைவில்லை, அவர்கள் அங்கு போய் ஊழியம் செய்யும் போது ஒரு முடவன், தாயின் வயிற்றிலே எது முடவனாயிருந்தவனை பவுல் நீ எழும்பி நட என்று சொல்லும் போது விசுவாசி அவன் எழும்பி நடந்தனால் ஜனங்கள் எல்லோரும் அவர்களை தேவனாய் வணங்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ இப்படி செய்யாங்க அப்படின்னு அவர்களை கெஞ்சினாங்க. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் சபையில இருக்கிறவர்கள் தங்கள் முன்பதாக சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கும் போது அதை அனுமதிக்கிறார், அங்கீகரிக்கிறார். அது ஆண்டவருடைய நடைமுறையில, அது பிசாசானவனுடைய நடை. மனுஷன் ஒரு நாளும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை பெற்றுக்கொள்ளக்கூடாது. மகிமை ஆண்டவருக்கு மாத்திரமே. சரி, அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது? ஜனங்கள் அந்தி கிறிஸ்துவையும் வணங்குவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். சரியா? பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. எதற்கு? அந்தி கிறிஸ்துக்கு. அப்ப அந்தி கிறிஸ்து பேசுனானா பெருமையா தான் பேசுவான். தன்னை குறித்து பெருமையா பேசுவான், தூஷணமான காரியங்களை பேசுவான். சரி, அல்லாமலும்
42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்ப 42 மாதம்னா எத்தனை? 3.5 வருடங்கள். அதுதான் சொன்னேன். முதல் 3.5 வருடங்கள் அவன் சமாதானத்தின் பிரபுவாக வருவான். சமாதானத்தின் பொய்யான சமாதானத்தை கொடுக்கிறவனாக வருவான். கடைசி 3.5 வருடங்கள் யுத்தத்தை அவன் உண்டாக்குவான். யாருக்கு எதிராக? இஸ்ரவேல் தேசத்துக்கா. அதனாலதான் இங்க யோவான் சொல்லுகிறாரு, 42 மாதம்னா 3.5, 42 12ஆல பிரிச்சிங்கன்னா 3.5 மாதங்கள், 3.5 வரும், 3.5 வருடங்கள். அப்பொழுது நான் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எதற்கு? அந்தி கிறிஸ்துவுக்கு. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்து, யாரு? அந்தி கிறிஸ்து. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி. யார் பரிசுத்தவான்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களோட யுத்தம் பண்ணி, ஏன்னா சபை இருக்காது அந்த நேரம், அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யார் கொடுத்தார்? ஆண்டவர் தான் கொடுத்தார். அருமையான தேவ ஜனங்களை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லா அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரம் தான் ஆண்டவருடைய அதிகாரம். அவர் அனுமதிக்காமல் இந்த பூமியில யாருமே ஆள முடியாது. அப்ப அவர் அனுமதி கொடுப்பார். அந்தி கிறிஸ்துவுக்கு அனுமதி கொடுக்கப்படும் அந்த 7 வருடங்கள் ஆட்சி செய்வதற்கு. அது யார் கொடுப்பது? ஆண்டவர். ஏன்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதற்காக, மேசியாவை ஏற்றுக்கொள்வதற்காக. சரியா? இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வதற்காக. அதெல்லாம் தான் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஏன்? அந்த நேரத்துல ஜீவ புஸ்தகத்துல பேரெழுதப்பட்டிருந்தவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பார்கள். அவர்கள் பூமியிலே இருக்க மாட்டார். அதனாலதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார். பேரெழுதப்பட்டவர்கள்லாம் எங்க இருப்பாங்க? பரலோகத்துல இருப்பாங்க. ஏன்? சபையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட. காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது. அநேகர் சிறைப்பட்டு போவார்கள், அநேகர் பட்டயத்தினால் இறந்து போவார்கள். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். இஸ்ரவேலருக்கு நடக்க போகும் காரியம் அந்த 3.5 வருடத்திலே. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண். இதுதான் கள்ள தீர்க்கதரிசி. கடைசி காலத்திலே அந்தி கிறிஸ்துவோடு கூட இணைந்து செயல்பட போகின்ற இன்னொரு மிருகம். யாரு? கள்ள தீர்க்கதரிசி. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல் பேசினது. அப்ப கள்ள தீர்க்கதரிசி எப்படி? ஆண்டவருடைய தீர்க்கதரிசி மாறி இருந்து, ஆனா அவன் கள்ள தீர்க்கதரிசி. அதனால்தான் அவன் சாத்தானை போல பேசுகிறான், ஆனால் ஆண்டவருடைய போல வெளிப்புறமாக காண்பிக்கிறான். அதுதான் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பான 2 கொம்புகளை உடைய இருந்தது, வலு சர்ப்பத்தை போல் பேசினது. யார்? கள்ள தீர்க்கதரிசி. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும், முந்தின மிருகம்னா அந்தி கிறிஸ்து, சரியா? அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தம் அடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அப்ப இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்வான்? அந்தி கிறிஸ்துவை வணங்குவதற்கு அவன் ஜனங்களை புலம்புவான். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பதாக வானத்திலிருந்து
பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. வைப்போம் ஜக்கி. இதனால தான் நான் சொல்றேன், அருமையான தேவ ஜனங்களே, அற்புதங்களை மாத்திரம் பார்த்து ஓடாதீங்க. சரியா? கடைசி காலத்துல வரப்போகிற கள்ள தீர்க்கதரிசி எப்படி பயங்கரமான அற்புதங்களை செய்வான். எப்படியா? மனுஷருக்கு முன்பதாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து, கடைசி காலத்திலே வரப்போகிற கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் அநேக அற்புதங்களை செய்வாங்க. சரியா? இப்ப இருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள்லாம் வரப்போகிற இந்த கடைசி கள்ள தீர்க்கதரிசிக்கு முன்னே தோன்றுகிறவர்களா இருக்கிறார்கள். அதனால் தான் நாங்கள் ஒரு ஊழியக்காரனை அவனுடைய தாளந்துகளை பார்த்தல்ல, அவனுடைய கனிகளை பார்த்துதான் அவனை இப்படிப்பட்ட ஊழியக்காரன் என்று சுகாரித்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அடையாளங்கள் அற்புதங்களை மாத்திரம் பார்த்து, வா இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரன் போகணும், பார்க்கணும், எப்படி அற்புதங்கள் நடக்குது, வீல்சேர்ல இருந்து எழும்புறாங்க, காது கேட்குது, கண்ணு திறக்குது. அற்புதங்கள் ஆண்டவரும் செய்வார், பிசாசானவனும் செய்வார். சரியா? மோசே எகிப்துக்கு போனவனு முதல் 3 அற்புதங்களையும் எகிப்தில இருந்த மந்திரவாதிகளும் செய்தார். சரியா? அற்புதம் பிசாசானவனாலும் செய்ய முடியும். அதனால் எல்லா அற்புதம் செய்யும் ஊழியக்காரர்களும் தேவனிடத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வந்த வல்லமையினாலே அற்புதம் செய்கிறார்கள் என்று விசுவாசிக்காதீர்கள். அதனால் தான் இயேசு வேதத்திலே சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே வந்து நீங்க சொல்லுவீர்கள், கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், குணமாக்கினோம், பிசாசுகளை விரட்டினோம். அவர் சொல்வார், என்னை விட்டு விலகிப்போம், நான் உன்னை அறியேன். அப்ப இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி இருக்காங்க, அவருடைய நாமத்தினாலே குணமாக்கி இருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாங்க, அசுத்தாவிகளை விரட்டி இருக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, நான் உன்னை அறியேன் என்று. அப்படின்னா வேற ஏதோ ஒரு பலத்தினாலதான் அதை செஞ்சிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி வேற ஏதோ ஒரு வல்லமையினாலதான் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப வெளிப்புறமாக ஜனங்களை மோசம் போக்குவதற்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிறார்கள், ஆனால் அற்புதம் செய்வதற்கு பிசாசின் வல்லமையை பயன்படுத்துகிறார். அப்ப கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்கள் அற்புதம் செய்வார்கள். அருமையான தேவஜனங்கள், கட்டாயமாக அற்புதங்கள் நடக்கும். எப்படி? பிசாசின் வல்லமை. அப்ப எப்படி ஒரு உண்மையான ஊழியக்காரனை நீங்கள் கண்டுபிடிக்கும்? ஆவிக்குரிய கனிகளை பாருங்கள். ஆவிக்குரிய கனி இல்லாமல் அற்புதங்கள் நடைபெறுகிறது என்றால் ஏதோ எங்கேயோ இடிக்குது, எங்கோ பிரச்சனை இருக்கு. ஆவிக்குரிய கனி இல்லாமல் அற்புதங்கள் நடக்குது என்றால் அங்க பரிசுத்தாவியானவர் இல்லை, ஏதோ ஒரு அசுத்தாவி கிரியை. சரியா? அப்ப கள்ள தீர்க்கதரிசிகள், சரியா, இந்த கள்ள தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்துவோடு கூட கடைசி காலத்திலே வரப்போகிற இன்னொரு மிருகம் யாரு? கள்ள தீர்க்கதரிசி. அந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்வானாம்? வானத்திலிருந்து கூட அக்கினியை கொண்டு வருவானாம், பெரிய அற்புதங்களை செய்வானாம். சரியா? அடுத்த வசனத்தை பார்ப்போம். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி. அப்ப பிசாசானவன் அந்தி கிறிஸ்துவுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றான், அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசிக்கு அதிகாரத்தை கொடுக்கின்றான். அந்த கள்ள தீர்க்கதரிசி அநேக அற்புதங்களை செய்து ஜனங்களை, பூமியின் குடிகளை மோசம் போக்கி, பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்திருந்த மிருகத்திற்கு, அப்படின்னா அந்தி கிறிஸ்து ஒரு யுத்தத்திலே அவன் மிகவும் காயப்பட்டு, ஆனால் அவன் அற்புதமாக பிழைக்கிறான். அது ஒரு பெரிய ஜனங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும், அவனை வணங்குவதற்கும் அவன் பிழைத்தது ஒரு பெரிய ஒரு அற்புதமாயும் இருக்கும். ஜனங்கள் இப்படி இருந்து காயப்பட்டவன் எப்படி பிழைச்சான் என்று ஜனங்கள் ஒரு அற்புதமாய் அவனை பார்ப்பாங்க. சரியா? அதனால தான் பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, அப்ப என்ன செய்வான் அந்த கள்ள தீர்க்கதரிசி? அந்தி கிறிஸ்துக்கான ஒரு பெரிய சொரூபத்தை உருவாக்குவான். இது நாங்க பழைய ஏற்பாட்டுல பார்த்துருக்கோம்னா, யாரு செஞ்சா?
நேபுகாத்நேசர். பிசாசானவன் பூமியின் கீழே, சூரியனுக்கு கீழே எதுவுமே புதுசு இல்லை அருமையான ஜனங்களே. பிசாசானவன் அரைக்கிறமாவே தான் அரைப்பான். இப்ப பழைய ஏற்பாட்டிலே நேபுகாத்நேசர் இதை செய்தான், புதிய ஏற்பாட்டிலே அந்தி கிறிஸ்து அதையே செய்வான். பூமியின் குடிகள் எல்லோரும் வணங்கத்தக்கதா அவனுடைய சுரூபத்தை யார் செய்வாரா? கள்ள தீர்க்கதரிசி. பிழைத்த இந்த மிருகத்தின் சுரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. சரி, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்ப இன்னைக்கு அருமையான தேவ ஜனங்களே, அன்றைக்கு யோவான் கிறிஸ்துவுக்கு பின் 90-91 தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினான். எத்தனை வருடங்கள் கிறிஸ்துவுக்கு பின் நாங்க இருக்கிறோம்? 2025 வருடத்திலே. யோவான் எழுதினது கிறிஸ்துவுக்கு பின் 90-91 வருடத்திலே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினான். நாம இருக்கிறது 2025. அப்ப யோவான் காண்றான்னா ஒரு பெரிய ஒரு சொரூபம், அந்த கிறிஸ்துவின் சொரூபம் உருவாக்கப்படுது. அது பேசுதான், ஒரு சிலை, அந்த கிறிஸ்துவின் சிலை உருவாக்கப்படுகிறது. அவன் சொல்றான் அது அந்த மிருகம் பேசுவதற்காக, அதற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம இதை வாசிக்கும் போது எங்களால் விளங்கும், ஒரு பெரிய ரோபோ மாதிரி ஒரு மனுஷனை செய்யலாம்னா, இன்றைக்கு எத்தனை ரோபோ மெஷின்களை செஞ்சிருக்காங்க. அதுக்கு பேச இயலும், அதுக்கு அநேக காரியங்களை செய்யலும். ஆனா அன்றைக்கு யோவான் பார்க்கும்போது அவனுக்கு விளங்கி இருக்காது. இது ஒரு சிலையான இது பேசுது, அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று அவன் எழுதுகிறான். அப்ப கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்வான்? நம்ம ஒரு பெரிய அந்தி கிறிஸ்துவின் சிலையை செய்து அதற்கு அந்த காலத்துல யோவான் எழுதுகிறான், அதுக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அப்ப இன்றைக்கு எங்களுக்கு விளங்கும், ரோபோ மெஷினை எப்படி பேசி நடக்கிறதுக்கும், கையோயத்துறதுக்கும், பேசுறதுக்கும், எல்லாம் செய்வதற்கும் எப்படி ரோபோ மெஷின்களை பாவிக்க முடியும் என்பது எங்களுக்கு நன்றாக பொழுது விளங்குகிறது. இந்த வசனத்தின் காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் ஒரு பெரிதான சிலை உருவாக்கப்படும், அது பேசும், அது நடக்கும், அது செய்யும் எல்லா காரியத்தையும். அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திர, சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்து, இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. சரியா? அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்துல என்ன நடக்குமா? அவனுடைய நாமம், அவனுடைய முத்திரை, அவனுடைய இலக்கம், இந்த மூன்றும் இருக்கும். சரியா? அப்ப அதை பெற்றுக்கொள்ளாதவர்கள் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது, ஒன்றுமே பூமியில செய்ய முடியாது. சரளமா சொல்ல போனா பூமியில வாழவே முடியாது. அவனுடைய நாமத்தையும் அவனுடைய முத்திரையும் அவனுடைய இலக்கத்தையும் பெற்றுக்கொள்ள. சரியா? இதுதான் இந்த சபை எடுத்துக் கொள்ளப்பட்டதன் என்பதாக பூமியில நடக்க போகும் காரியம் 7 வருடங்களுக்கு. சரியா? அப்ப பிசாசானவன் அருமையான தேவ ஜனங்களே, தேவன் செய்வதை அப்படியே கொப்பி அடிச்சு அவனுடைய ராஜ்யத்துல செய்வான். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, இருளின் ராஜ்யம் இருக்கிறது. சரியா? இன்றைக்கு பூமி யாரின் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றது? பிசாசான். ஏனென்றால் அந்த ஆண்டவர் பூமியின் அதிகாரத்தை யாருக்கு கொடுத்தார்? ஆதாமுக்கு கொடுத்தார், மனுஷனுக்கு கொடுத்தார். அதுதான் ஆண்டவருடைய கிரியை முறை. ஆனால் ஆதாம் என்ன செய்தான்? அதை பிசாசானவனுக்கு கொடுத்து விட்டான். ஆதலால் தான் இயேசுவை அவன் ஸ்தோதிக்கும் போது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து அவன் என்ன சொன்னான்?
நீர் என்மேல் எனக்கு சாஷ்டானமாய் விழுந்து வணங்கினால் இவை எல்லாவற்றையும் உமக்கு தருவேன். ஏன்? இவை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் அதை கொடுத்தது? அதான். அப்ப இது இனி அந்த உலகம் பூமியும் பூமியில் உள்ள யாவும் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்கு வரும்? அவர் 1000 வருஷம் இந்த பூமியை அரசாள. அது வரைக்கும் பிசாசானவன் இந்த பூமியிலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார். இருளின் ராஜ்யம் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் யோவான் 14:30 என்று விசுவாசிக்கிறேன். யோவான் 14:30 இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு. சரியா? இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். யார் உலகத்தின் அதிபதி? அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்ப இன்றும் உலகத்தின் அதிபதி பிசாசு தான். சரியா? என்றைக்கு பிசாசு அவன் கைகளிலே இருந்த ஆயுதங்களை இயேசு சிலுவையில மறைத்த போது பறித்து கொண்டான். ஆனால் அவன் இன்னும் தன்னுடைய ஆயுதங்கள் இல்லாவிட்டாலும் தன்னுடைய தந்திரத்தினாலே ஜனங்களை ஏமாற்றி தன்னுடைய ஆளுமையை வைத்துக் கொண்டிருக்கிறான். பூமி மனுஷனு தானே ஆண்டவர் கொடுத்தாரு. தூதர்களுக்கு அல்ல, ஆண்டவர் அல்ல, மனுஷனுக்கு தான் ஆளை கொடுத்தாரு. அப்ப மனுஷனை மாயமாய் மயக்கி, தந்திரமாய் மயக்கி தனக்கு கிளா வைத்துக் கொண்டு அவன் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறான். என்றைக்கு பூமியின் அதிகாரம் சகலமும் இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்கு வரும், அவர் 1000 வருஷம் இந்த பூமியை அரசாள். சரியா? அப்ப இன்றைக்கு பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் சபை, உலகத்தில் இருக்கிறவர்கள் இருளின் ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். சரியா? அப்ப அருமையான தேவ ஜனங்களே, எவ்வளவு நேரம் போயிருக்கு? 55. சரி, அப்ப நம்ம இன்னைக்கு முடிக்க வேண்டி வரும். சரியா? அடுத்த கிழமை நாங்க பார்ப்போம். அப்ப அந்தி கிறிஸ்து வராததற்கு காரணம் இன்னும் சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றது. இனி மாதங்கள் அல்ல அப்படின்னு நான் சொல்றேன், நாட்களுக்கு வந்து விட்டோம். வருடங்களாய் இருந்தது, அது மாதங்களாய் மாறினது, இப்போது நாட்களுக்கு வந்து விட்டது. நாட்களிலே, கடைசி நாட்களிலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்ப வேண்டுமானாலும் சபை எடுத்துக் கொள்ளப்படாது. அவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றது அருமையான தேவ ஜனங்கள். இதை அநேக சபைகள் கற்றுக் கொடுப்பதில்லை. அநேக ஜனங்கள் தயாராக இல்லை. சபை எடுத்துக் கொள்ளப்பட்டதன் பின்பதாக தான் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான். அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டதன் பின்பதாக என்ன நடக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்தோம். சரியா? யாராவது தயாராக இல்லாமல் கைவிடப்பட்டால், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால், கைவிடப்பட்டதன் பின்பதா அந்த 7 வருட காலத்திலே அந்தி கிறிஸ்துவின் 3 காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் அதன் பின்பதாக அவர்களால் பரலோகமே போக முடியாது. அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலே ஒரு கிறிஸ்தவன் விடப்பட்டான் என்றால் அந்த 7 வருட காலத்திலே அவன் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும். இல்லாவிட்டால் பரலோகமே போக முடியாது. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், ஏன் அந்த 7 வருட காலத்துல நாங்கள் இந்த பூமியில இருக்க வேண்டும்? பாஸ்டர், இது ஒரு சினிமா கதை மாதிரி இருக்கே பாஸ்டர், இது ஒரு கற்பனை கதை மாதிரி இருக்கு. நோவா வெள்ளம் வருகின்றது, வெள்ளம் வருகின்றது, வெள்ளம் வருகின்றது என்று பிரசங்கித்த போது ஜனங்கள் அது வரைக்கும் வெள்ளத்தை கண்டதே இல்லை. அதனால் அவர்கள் நினைத்தார்கள், இவன் ஏதோ வளரிக்கிட்டு இருக்கான், அப்படி ஒன்றுமே இது வரைக்கும் நாங்கள் கண்டதும் இல்லை, அப்படி ஒன்று வரப்போறதும் இல்லை. வெள்ளம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதவர்களாய் இருந்தார்கள். சரியா? அதை வாசித்துட்டு முடிப்போம். மத்தேயு 24 அதிகாரத்துக்கு போங்க.
37 வாசிப்போம். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலிலே இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். அப்ப அருமையான தேவ ஜனங்களே, நோவா எத்தனையோ 100 வருஷம் நோவா பிரசங்கிச்சான் தெரியுமா? வெள்ளம் வருது, வெள்ளம் வருது, வெள்ளம் வருது, உங்களை தயார்படுத்து. கேட்கவே இல்லை. அதே போலதான் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வரும் நாட்களில் பிரசங்கிக்கிறோம். என்ன? எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகிறது, எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகிறது, எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகிறது. ஆயத்தமாக தயாராக. அதிலே கைவிடப்பட்டால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும். அதிலே நீங்கள் இரத்த சாட்சியாக மறிக்காவிட்டால் பரலோகத்துக்கு போகவே முடியாது. அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சி காலத்திலே அவன் கொடுக்கின்ற 3 காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் சாப்பிட முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, சாமான் வாங்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதை குறித்து தான் அடுத்த கிழமை நாங்கள் பார்க்க வேண்டி வரும். 3 காரியங்கள் குறித்து இன்னும் அநேகமான காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த வேத பாடம் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு எச்சரிப்பையும் ஒரு ஆயத்தத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இது தேவன் எனக்கு கொடுத்த ஆணை. இது கடைசி நாட்கள் மிகவும் நெருங்கிவிட்டது. நான் இன்னும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கின்றன. தானியேலின் 70 வாரங்கள் குறித்து நாங்கள் பார்க்க வேண்டும். அது 70 வாரங்களிலே தான் நாங்கள் 70வது வாரத்திலே தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். 69 வாரங்கள் முடிந்து 70வது வாரம் தொடங்கிவிட்டோம். வேதத்தை நீங்கள் அதிகமாக ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்கும். அதனால தான் நான் சொல்லுகிறேன், நாட்கள் மிகவும் கொடியதாயிருக்குது, அவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்குது. உங்களை தயார் பண்ணி கொடுங்க. ஜெபிப்போம். ஆண்டவரே, இம்மட்டும் நேரம் எங்களோடு கூட நீர் பேசியதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த வேத பாடத்திலே கலந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றுதலை கொண்டு வாரும். ஆண்டவரே, மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி உம்மண்டை திரும்புகின்ற அநேக ஜனங்கள் இந்த வேத பாடத்துக்கூட ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு தயார் பண்ணி கொள்ளுகின்ற அநேக கிறிஸ்தவர்களை எழுப்ப ஆண்டவரே, உடைய வருகைக்கு, ரகசிய வருகைக்கு எப்படி எங்களை தயார் பண்ணி கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கற்றோம். ஆண்டவரே, அந்த நடைமுறை வைக்க அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தோம். ஆண்டவரே, சபையாகிய நாங்கள் வருகைக்கு தயாராக இருக்கிறோம். ஆண்டவரே, தயார்படுத்தி கொள்கின்றோம். இந்த வேத பாடம் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலையும் ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலையும் கொண்டு வரச்சு. ஆண்டவரே, நன்றி. இம்மட்டும் நேரமா எங்களோடு கூட இருந்து எங்களோடு கூட பேசியதற்காக எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் மக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் உங்களோடு கூட இந்த வேத பாடத்திலே கலந்து கொண்டதற்காக. ஞாயிற்றுக்கிழமை உங்களை சபையிலே சந்திக்க ஆசைப்படுகின்றேன். உங்களுடைய ஞாயிறு ஆராதனை 7:30 மணிக்கு கீழே திரையின் கீழே வருகின்ற விலாசத்திலே நடைபெறும்.
நீங்கள் ஒரு சபைக்கு போகாதவர்களாயிருப்பீர்கள், ஆனால் சபையிலே அங்கத்தவராயிருப்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் சபையை எடுத்துக்கொள்ளத்தான் ஆண்டவர் வருகிறார், இயேசு கிறிஸ்து. அதனால் நீங்கள் சபையில் அங்கத்தவராயிருப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். ஒரு பரிபூர்ணமான சம்பூர்ணமான சபையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் சபையில் இருக்கிறவர்கள் எல்லோரும் மனுஷர்கள் தான். சம்பூர்ணமான பரிபூர்ணமான மனுஷர்கள் எங்குமே இல்லை, ஆண்டவரை தவிர. அதனால் சபைக்கு வாருங்கள், சபையில அங்கத்தவராயிருங்கள். சபையை ஒன்று கூடி தேவனை நமஸ்கரிப்போம், உடைய வார்த்தையை கற்றுக்கொள்வோம், அவருக்கு ஊழியம் செய்வோம், எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களுடைய ஆசீர்வாதம்.